யமுனா வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு, இப்போ நான் செஞ்சுட்டேன். நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்ல நீங்க புதுசா செஞ்சீங்கன்னா செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட சொல்றாங்க. அத கேட்டு ஜெயா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க வராரு நம்ம நிவின பார்த்துட்டோன்னா, "பாத்தியாடா அவ என்னென்ன பண்ணா தெரியுமா இன்னைக்கு? என்கிட்ட எப்படிலாம் பிரச்சனை பண்ணா தெரியுமா? என்ன ஜெயில்ல தூக்கின்னு போய் போட்டுருவாளாம். அப்படிலாம் சொன்னா தெரியுமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. இது எந்த வீட்லயுமே அடுக்காதுடா. எல்லா வீட்லயும் மாமியார் தான் மருமகள இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா இந்த வீட்ல என்ன அவ பேசுறாடா? இதெல்லாம் நியாயமா? நீயே கேளுடா. என்ன நீ அப்படி சொன்னியா?" அப்படின்னோடனே, ஆமாம் சொன்னேன். இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவேன். நீ எங்கள் அம்மா பேசு, நீ யார் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்கள் அம்மா தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வராங்க. என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. என்னை தள்ளிவிட பார்த்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஏம்மா இப்படிலாம் பண்ணுற? அவகிட்ட ஏம்மா அப்படின்னோடனே, நான் என்னடா பண்ணுறது? எப்போ அவள் ஏன் சமைக்கிறா? உனக்கு அவள் சமைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் பொண்டாட்டி தானே. நான் உங்களுக்கு சமைச்சா என்னங்க தப்பு? இங்கே பாரு, நீ சமைச்சதெல்லாம் நான் சாப்பிட முடியாது. எங்கள் அம்மா சமைச்சது தான் நான் சாப்பிடுவேன். தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன் உனக்கு நீ சமைச்சிக்கோன்னு சொன்னேன். மற்றபடியெல்லாம் வந்து எல்லாருக்கும் நான் உன்னை சமைக்க சொல்லலை. உன் வேலை என்னமோ அதை பாரு. இங்கே பாருங்கள், அதெல்லாம் தெரியாது. நான் எல்லாருக்கும் தான் சமைப்பேன். எல்லோரும் நான் சாப்பிட்றது நான் செஞ்சதை சாப்பிட்டு தான் ஆகணும். தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா அப்புறம் நடக்கதே வேறு அப்படின்னோட, பார்த்தியாடா உன் முன்னாடி எப்படி பேசுகிறான்னு. ஐயோ என்னால் முடியலையே உங்கள் 2 பேர் கூட அப்படி சொல்லிட்டு நிவின் போய் உட்காந்துறாரு. இங்கே பாருங்கள், சமைச்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு வேணாம், சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணும் வேணாம், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியாடி உன்னால் என் பிள்ளை சாப்பிடாமே போயிட்டான். என்ன உன்னால் தாண்டி அப்படின்னு ஜெயா டென்ஷன் ஆகுறாங்க. என்னால் ஒன்றும் கிடையாது, உங்களால் தான். நீங்கள் எங்கே சும்மா இருந்தீங்க? சாப்பிட்ற வரையும் சாப்பிட விடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. ஐயோ அப்பா எவ்வளோவா இவளுக்கு அப்படி சொல்லிட்டு செமைய டென்ஷனாக இங்கே ஜெயா போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காவேரி வந்து ரொம்ப சோகமாக வந்து படுத்துட்ருக்காங்க. அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, காவேரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. என்ன காவேரி, இன்னும் நீ இப்படியே இருக்க போறியா அப்படின்னு கேட்டோட, ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, உன் அக்கா கூட பாரிஸ்காரனை நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீ போகலன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நான் உன்னை விட்டுட்டு போகணும், பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயத்தை தூக்கி ஏறி கண்டிப்பாக உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீ எனக்குடி, நான் உனக்கு, அவ்வளோதான், தேவையில்லாமல் குழப்பிக்காத அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க விஜயும் அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இங்கே வந்து குமரன் என்ன பண்ணுறாரு, காலையிலே கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு வந்து, என்னடா இன்றைக்குமா ஷூட்டிங் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் நேற்று நைட்டே அவர் லேட்டாக தான் வந்தார். சாப்பிட்டு போனதோடு சரி கொஞ்சம், அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சாப்பிடல, நைட்டெல்லாம் தச்சுன்னு தான் இருந்தார். ரொம்ப லேட்டாக வந்தார், அதுவும் விடிகாலில் தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஏன்டா இப்படி மாடு மாதிரி உழைக்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது அம்மாச்சி, வேறு வழி இல்லைல்ல, நான் இப்படிலாம் பண்ணால் தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். சரி இன்றைக்கி எங்கே காலையிலே கிளம்புற? இல்லை வெளியே போகணும், கொஞ்சம் வெளியே போட்டு அப்படியே ஷூட்டிங் இருக்குது, கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. அதனால் என்னடா இது, நேற்றும் இருந்தது இன்றைக்கும் இருக்குன்ற வார்த்தை 2-3 தான் இருக்குன்னு சொன்னேன். இது அப்படி தான் அப்பாச்சி, நான் கிளம்புறேன் அம்மாச்சி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏங்க சாப்பிட்டு போங்க. இல்லை நான் வெளியே பார்த்துக்கிறேன், நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இவன் எங்கே போகிறான் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாரும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து காவேரி கேட்குறாங்க, இருங்கங்க நானும் வந்துடுறேன், 2 பேரும் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு. காவேரி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கு வரணும், நீ வேணா போயிடு ஆஃபீஸ்க்கு, நான் அப்படியே வந்துடுறேன் அப்படின்றாரு. சரி, இன்னொரு விஷயம். என்ன விஷயங்க? எனக்கு கொடுக்க வேண்டிய பர்த்டே கிஃப்ட்டை இப்போ கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்த்டே கிஃப்ட்டுக்கு என்னன்னு நாங்கள் யோசிச்சுட்டேங்க. நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன். அந்த பர்த்டே கிஃப்ட்டை நீங்கள் மறக்கவே முடியாது. அந்த பர்த்டே கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சதாகவே இருக்கும் அப்படின்னோடனே, அந்த பர்த்டே கிஃப்ட்டை இப்போவே கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக போவேன்ல, ஏன் பர்த்டேக்கு தான் கொடுக்கணுமா என்ன அப்படின்றாரு. கிட்ட வராரு, நெருங்குறாரு. உடனே வந்து இதைத்தான் எதிர்பார்த்தீங்களா? பின்ன வேறு என்ன எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. உங்களை அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் விஜய், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பர்த்டே கிஃப்ட்டு என்ன நான் யோசிச்சிட்டேன் விஜய் அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்டாக உங்களோட வெண்ணிலாவையும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். என் மேலே இவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுருந்த உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை விஜய். நான் சீக்கிரமாகவே அந்த பர்த்டே கிஃப்ட்டை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். உங்கள் வெண்ணிலாவை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். அன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த பர்த்டே கிஃப்ட் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த கிஃப்ட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரணும், விஜய் கிட்ட ஒப்படைச்சிடணும் நம்ம பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க காவேரி. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ராகினி. இவளுக்கிட்ட சொல்லி வெறுப்பாயிடுச்சு, என்ன தான் பண்ணுறான்னே தெரியல. எப்படியாவது ஏதாவது வழி பண்ணி அவனை பயமுறுத்திட்டே இருந்தால் இப்போ கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்கிறா. இன்றைக்கி வேறு ஏதாவது பண்ணுறா இரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினி. இது முடியும்.